இப்போ இவங்க நினைச்சிருந்தா இப்ப இந்த கல்லூரியின் சார்பில் இங்க ஒரு பெரிய யாரையோ ஒரு தொழிலதிபர்களையோ யாரையோ ஒரு அரசியல்வாதியோ அழைத்து என்னை விட பெரிய ஆட்களை அழைத்து உங்களை கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தி அழைத்து வந்த விருந்தினர்களையும் சந்தோஷப்படுத்தி அனுப்பி இருக்க முடியும். ஆனால் இந்த அடித்தட்டு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி என்பதால் ஒரு அடித்தட்டு ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து பிறந்த ஒருவனை அழைத்து அழகு பார்த்து இந்த சாதாரண ஒரு கிராமத்தை சார்ந்தவனும் வளர முடியும், அந்த வளர்ந்ததற்கு உதாரணமாக என்னை காமித்து உங்களை எல்லாம் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக தான் என்னை இங்க அழைச்சிருக்காங்க. அதனால இங்க வந்து நம்ம வேற எதுவும் நம்ம உங்கள்கிட்ட மிகைப்படுத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க எல்லாருமே எதுக்கு படிக்கிறோம்னா ஏதோ ஒரு வகையில் படிக்கிறோம், படிச்சு ஒரு வேலைக்கு போகணும், அடுத்து கல்யாணம் பண்ணணும், அடுத்து ஏதாவது ஒரு வீடு கட்டணும், அடுத்து நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கணுங்கிற எல்லாருமே ஒரு சராசரியான ஒரு திங்கிங்கோட தான் நம்ம இங்கே படிக்க வர்றோம். நான் வந்ததுக்கு ஏதாவது பேசணும், எல்லாம் போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். ஏன்னா நான் வந்ததுக்கு என்னோட அனுபவங்களை தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நான் மேடை பேச்செல்லாம் எனக்கு பேசி பழக்கம் சாதாரணமாக தான் பேசுவேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இல்லைங்க, நல்லா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா நண்பர்கள் அப்போ வைக்குவோம். அதனால ஏன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல என்ன அறிமுகப்படுத்துறது என்னன்னா, என்ன ஒரு உதாரணம் காமிக்கிறது மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப நம்ம சிலர் நல்லா எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸும் அவங்கவுங்களோட வசதிக்கு தகுந்தாப்புல உள்ள கல்லூரிகள்ல சேர்த்து விடுறாங்க. சில பெரிய கல்லூரிகள்ல படிச்சவங்க கூட ஒன்றும் பெரிய லெவல்ல வளராம இருக்காங்க. சிறிய கல்லூரிகள்ல படிச்சவங்க எல்லாம் பெரிய லெவல்ல போன வரலாறுகள் எல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம படிக்க வச்சுட்டாங்கனாலே நம்மளோட பெற்றோர்கள் இந்த அளவுக்கு நம்மளை வளர்த்து ஒரு கல்லூரியில சேர்க்கறது என்பது ஒரு அவங்க தகுதிக்கு ஒரு பெரிய விஷயம். நம்ம இங்க கல்லூரிகள்ல வந்து சேர்ந்த பிறகும் என்னோட பேரண்ட்ஸ் சரியில்லை, கல்லூரி சரியான காலேஜில் சேர்த்துள்ள, சரியான கோர்ஸ்ல சேர்த்துள்ள, என்னை படிக்க வைக்கல, பணம் கட்டல, எனக்கு வசதி இல்லை, என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு காரணங்களை காமிச்சிட்டு நம்மளே தாழ்த்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நம்மளோட வளர்ச்சியை நம்மளே வந்து குறைச்சி மதிப்பிடுறோம். தயவு செய்து அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, உங்களை நீங்க தாழ்வு மனப்பான்மையிலிருந்து கீழே கொண்டு அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுருங்க. நமக்கு நம்ம தான் பெரிய ஆள். இப்போ நான் அப்படி ஒரு இப்ப நான் இன்னைக்கு திரைத்துறையில் ஓரளவு அடையாளம் காட்டப்பட்டவனாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஆனால் இந்த திரைத்துறைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நான் படிக்கிற காலத்துல நம்ம ஊர்ல இந்த ஜோதிகா மாதவன் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க பெரிய கோயிலுக்குள்ள. அப்ப நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு, அந்த ஷூட்டிங்கை பார்க்கறதுக்காக அந்த கோயிலுக்குள்ள நான் போறதுக்கு முயற்சி பண்றேன். பயங்கர கூட்டம். அப்ப உள்ள விடல, அடிச்சு துரத்துறாங்க. அப்படி துரத்தப்பட்டவங்க நானும் ஒருத்தன். காலில் ஒரு அடி அடிச்சு என்ன துரத்துறாங்க. அன்னைக்கு தான் ஷூட்டிங்கை பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வம் தான், வேற ஒன்றும் ஜோதிகாவை பார்க்கணும் மாதவனை பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம்லாம் பெருசா இல்லை. ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறாங்க, நம்ம ஊர்ல எடுக்கிறாங்க, பார்ப்போங்கிற அந்த ஒரு ஆர்வத்துக்கு போனேன். அப்போ அங்கேருந்து துரத்தப்பட்டவன் தான் இன்னைக்கு நான் ஒரு படம் நடிச்சு படம் எடுத்து ஒரு சினிமா நடிகனாக, ஒரு தயாரிப்பாளராக நடிச்சது. நான் நடிச்ச படங்கள் பெரிய லெவல்ல வெற்றி அடையலைனாலும் ஓரளவு நானும் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கேன், ஒரு வில்லனா நடிச்சிருக்கேன், ஒரு குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு சினிமா துறையை போய் பார்க்க போனப்ப என்ன அடிச்சாங்களோ அதே சினிமா துறையில நான் எடுத்த படம் தப்பாட்டம்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒன்றும் பெருசா போகல, அது ஒரு சின்ன சாதாரண படம், குறுகிய படம், ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அந்த படம் போலனாலும் எந்த சுதாகர் விரட்டப்பட்டனோ அதே சுதாகரோட படத்தை உலக பணக்காரர்கள் ஒருத்தரான எலன் மஸ்க் அவர்கள் ஒரு பகிர்ந்து உலக நாடுகளுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு கருத்தை சொல்றேன் என்னோட படத்தை பகிர்ந்து என்ன இன்னைக்கு ஒரு தெரிந்த மனிதனாக ஒரு எலன் மஸ்க் அவர்கள் என்ன தெரியப்படுத்தினார். இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அதாவது நம்ம இப்ப இந்த எலன் மஸ்க் மூலமா நான் வந்து வெளியில வந்தது வந்து வேற எந்த திரைத்துறையினருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. என்னன்னா நம்ம ஒரு சாதாரண கிராமத்துக்காரனுக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் அதன் மேல வச்ச நம்பிக்கை. இப்போ என்னன்னா நம்ம படிப்பு மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க MBA படிக்கலாம், MSW படிக்கலாம், BBA படிக்கலாம், இல்லை BA படிக்கலாம், எனி கோர்ஸ், எல்லா கோர்ஸும் வந்திருக்கீங்க. நம்ம படிக்கிற படிப்பை நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நம்ம படிச்சு முடிக்கிற வரைக்கும் படிப்புலேயே கவனம் செலுத்துங்க நல்லா. அதுல பெரிய நம்ம 90% எடுக்கணும் 95% எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை.
நம்ம படிச்ச அதுல ஒரு சில பேர் என்ன இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த மேல அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதணுங்கிறவங்க அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் பார்க்க போறாங்க. நீங்க எல்லாருமே அதை வந்து அதன் ஃபோக்கஸ் மட்டுமே பண்ணணுங்கிறது ஒன்றும் பெரிய அவசியம் கிடையாது. ஓரளவு அந்த படிப்பு மேல நமக்கு ஒரு நல்ல ஆர்வத்தை செலுத்தி முழுமையான ஈடுபாட்டோட அந்த படிப்பை நீங்க படிச்சு முடியுங்க. படிச்சு முடிச்ச உடனே என்னன்னா முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருமா? நிறைய பேரோட ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஏன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள், அதுல என்ன பண்ணிடுறாங்க, படிச்சு முடிச்சுட்டு அந்த படிப்பு சார்ந்து கொஞ்ச நாளும் முயற்சி பண்ணுங்க. என்னன்னா படிச்சு முடிச்ச உடனே நான் டிகிரி முடிச்சிட்டேன் உடனே வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஈசல் மாதிரி போய் ஏதாவது ஒரு வேலையில போய் சிக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க என்னன்னா படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒன்லி படிப்புல கவனத்தை செலுத்துங்க. அதன் மேல நல்ல என்னென்னவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நண்பர்கள் இந்த கல்லூரி பள்ளிக்கூடத்துல நண்பர்கள் ஒவ்வொரு செக்டார்லயும் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. பள்ளிக்கூடத்துல ஒரு நண்பர்களா இருப்போம், காலேஜ்ல ஒரு நண்பர்களா இருப்போம். அந்த படிச்சு நண்பர்கள்ங்கிறது வேற, அவங்களோட அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு நண்பர்கள் வச்சுக்கோங்க. கல்லூரி பருவம் முடிந்த பிறகு சில நண்பர்கள் உருவாவாங்க. அது எங்கிருந்து உருவாகிறாங்கலாம் யாருக்கும் தெரியாது. என்னோட அனுபவங்கள்ல தான் சொல்றேன். நான் இந்த படத்துல வேணா பாக்குறதுக்கு வந்து நான் நண்பனுக்காக உயிரை கொடுப்பேன் எடுப்பேன் அப்படி இப்படிலாம் அந்த படங்கள்ல சொல்லலாம். இது நம்ம ஊர்கள்ல நடக்கும். நம்ம கல்லூரியில ஒரு 4 பேர் நமக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் நல்லதுதான். அப்படிலாம் நடந்தா சந்தோஷம்தான். வாழ்க்கை என்பது வேறு. அந்த நண்பர்கள் நம்ம யாரோட சேர்றோங்கிறத பொறுத்து இருக்கு. அதனால நான் நல்லவன் கெட்டவன்லாம் நான் அதை யாரையும் பாகுபடுத்தி பார்க்கல. நம்ம 4 நண்பர்கள், நம்ம பழகுற நண்பர்கள்ல ஒரு நல்ல தொழில் பண்ற நண்பர்களோட சேர்ந்தா தொழிலதிபர் ஆகும். ஒரு நல்ல ஒரு வாத்தியார்களோட ஒரு நண்பரா சேர்ந்தோம்னா ஒரு வாத்தியார் ஆகும். ஒரு நம்ம நல்லது அவங்க எதை நோக்கி போறாங்களோ அவர்களோட நண்பர்களா இருக்கும்போது அதை நோக்கி நம்மளும் பயணம் பண்ணுவோம், நம்மளும் வளரும். அப்ப அந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருந்ததா, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அதே போல அதாவது நம்ம இதை வந்து அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம் யாரும். அடுத்து காதல். எல்லாருமே எல்லா பருவத்திலையும் இப்ப காதல்ங்கிறது வருது. அது நல்லது கெட்டது எல்லாருக்குள்ளேயும் வரும். இந்த காதல்ங்கிறது ஒரு புனிதமானது. அந்த காதல் பண்ணிட்டு இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, எங்க அப்பா ஒத்துக்கல, அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், எங்க அம்மா ஒத்துக்கல. அது காதல் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எது வேணாலும் நீங்க டிசிஷன் எடுத்துக்கங்க. காதல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் யாரையோ விட்டுட்டு போகும்போது அந்த விட்டுட்டு போறவங்க நிம்மதியா இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஆயிடுது. அதனால அன்பு சகோதரர்களே நல்ல ஒரு காதல்ங்கிறது தப்பு இல்லை, முறைப்படுத்தி பண்ணி அந்த வாழ்க்கையை நல்லா கொண்டு போறாரு அளவுக்கு கொண்டு போவாங்க. இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லுவேன். அடுத்து என்ன, அதே போல நம்ம என்ன வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஏழ்மைங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இங்கே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்க காலேஜில் படிச்ச ஒரு பையனை பத்தியே நான் சொல்றேன். என்னன்னா ஏழை பணக்காரன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒன்று தேடி போறோம். சிலர் பணத்தை தேடி போறோம், சில சேவை ஏதாவது பண்றோம்னு போறோம், இப்படி போகும் பொழுது இங்க உங்க கல்லூரியில படிச்ச ஒரு மாணவனை ஒரு சாதாரண நிலையில இருந்து, அதாவது படிக்க வைக்கிறதுக்கு கூட பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து பார்ட் டைமா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்து இதே கல்லூரியிலேயே படிச்சு இதே கல்லூரியில் உள்ள ஒரு பெண்ணையை காதலித்து மனம் முடித்து இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரராக என்னோட பார்வையில அவர் விளங்கி இருக்கிறார். வேற யாரும் அந்த இளையராஜான்னு ஒரு பையன் அந்த உங்க காலேஜ்ல படிச்ச. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப யாரை கூப்பிட்டு அவங்க சால்வே போட்டாங்கன்னா அதுக்குண்டான தகுதியை அவர் வளர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ யாரும் இதை அட்வைஸ் பண்றதா எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. நான் வந்ததுக்கு என்னோட அனுபவங்களை தான் நான் இப்போ சொல்றேன். வேற அந்த அனுபவங்கள் நான் எங்கேயோ யாரையோ வெளிநாடுகளில் உள்ள ஆளுகளை உதாரணம் காட்டி சொல்லாம உங்க கண் கூட உள்ள ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். இப்ப அந்த பையனுக்கும் எனக்கு என்ன தொடர்பு? அந்த 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 காலகட்டங்கள்ல அந்த பையன் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு நான் அடிக்கடி சாப்பிட போவேன். அப்போ அந்த பையன் இங்க படிச்சுக்கிட்டே தான் அங்க வேலை பார்த்துருப்பான் இருக்கு. இது எனக்கு தெரியாது. அப்போ அவனுக்கும் எனக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 2-3 வயசு 4-5 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அப்போ தம்பி என்னன்னா நம்ம போய் உட்காரும் போது கொஞ்சம் ஸ்பீடா கொண்டாந்து வைப்பான். சாப்பாடுலாம் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடா வைப்பான். நான் போயிட்டேன்னாலே டக்குன்னு வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் வந்து சார் வாங்க சார் வாங்க சார் வாங்கினேன்ட்டு வந்து உட்கார வைப்பான். இது ஏதோ ஒன்று அவன் பார்க்குற வேலை மேல நமக்கு அவன் மேல ஒரு ஈடுபாடு வருது. அப்படியே நாளடைவில் என்ன பண்றோம், தம்பி என்ன பண்றீங்க? அப்ப நம்ம ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது, நம்மளும் சாதாரண அதே சம லெவல்ல தான் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏஜ் மட்டும் தான் டிஃபரன்ஸ், பெரிய நம்ம ஒரு பணக்காரனோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த பையன் நம்மளால வந்து ஈர்க்கப்படுறான். என்ன பண்ற தம்பி, இங்க படிக்கிறேன். ஓ படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறியா? ஆமாண்ணே. படிக்கிறதுக்கே பணம் கட்ட முடியல,
அதனால நான் வந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறேன் பார்ட் டைமாக அப்படிங்கிறான். அவன் மேலே ஒரு 1-2 வருடங்கள் போகும்பொழுது நமக்கு ஒரு ஈடுபாடு வருது. தம்பி வர்றியா, என் கூட வர்றியா, ரைட்டு வா தம்பி என்னோட சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் வாங்குறேன். ஒரு காலகட்டங்களில் அவனும் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு வர்றான். ஏறத்தாழ இப்போ நான் சொல்கிறது ஒரு அரௌண்டு ஒரு 22-23 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆமாம் அதுக்கப்புறம் அவனை பார்க்குறேன், என் கூட வர்றான். அவனோட வளர்ச்சி படிப்படியா இப்போ என்ன, இந்த கல்லூரியில் நிறைய பேர் படித்து வளர்ந்துருப்பாங்க. ஒரு கோடீஸ்வரனா நான் பார்க்குற ஒரு மனிதர்கள் அந்த பையன், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இன்னும் பல பேர் வளர்ந்துருக்கலாம். அடுத்து என்ன தம்பி இன்விடேஷன் கொடுக்குறான். என்ன தம்பி, அந்த கல்லூரியில் படித்த மாணவியை நான் வந்து காதலிச்சு நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன். ரைட்டு தம்பி சந்தோஷம். இப்போ என்னென்னா காதல் கல்யாணம் இதெல்லாம் அப்பாற்பட்டு அந்த வாழ்க்கை எப்படி போகுது, ஸ்மூத்தாக போகுதுங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அந்த செலெக்ஷன், நம்ம யாரை செலெக்ஷன் பண்ணுறோம், அடுத்து நம்ம என்ன தொழிலை செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா படித்து முடிச்ச அப்புறம் நம்ம படிக்கும்போது சொல்லுவோம், நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், ஆடிட்டராக போகிறேன் அப்படி படித்து முடிச்ச பிறகு ஒரு லைன் கிடைக்கும் நமக்கு. அது எங்கேருந்து வருதுன்னா யாருக்கும் அது தெரியாது, யார் மூலமாக வருதுன்னுலாம் நமக்கு அது தெரியாது. இப்போ நான்லாம் இந்த அளவுக்கு வளருவேன், நான் பெரிய ஆளு இல்லைனாலும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது நானே எதிர்பார்க்காதது. அது நம்மளுடைய நேர்மை, நம்மளுடைய உழைப்பு, இது மட்டும்தான். வேற எங்கேருந்து லாட்டரி சீட்லாம் விடுகலை. இப்போ நம்ம ஒவ்வொருத்தட்டையுமே அந்த பவர் இருக்கு. அது என்ன பவருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் ஏதோ மோட்டிவேஷனுக்காகலாம் பேசலைங்க, உங்களை சார்ந்து. நம்ம எங்கேயோ உள்ளவனை கம்பேர் பண்ணிட்டு, அவன் படிச்சா அவனுக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல, இந்த கோர்ஸ் இந்த பொண்ணு படிச்சிச்சு, அந்த பொண்ணு மட்டும் என்ன வேலை கிடைச்சிச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. எத்தனை வேலைக்கு இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம இருக்கும். நானே என் கம்பெனிலாம் உண்மையை சொல்லணும்னா ஆள் வேணும், அவ்வளோ பேர் வேணும். இப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவ்வளோ பேர் வேணும் எனக்கு. ஆனால் ஆளுங்க கிடைக்கல. தகுதியா அங்கேருந்து வர்றாங்க, நான் MBA முடிச்சிருக்கேங்கிறாங்க. ஒரு செக் ஃபில் பண்ணுங்கன்னா செக் ஃபில் பண்ண தெரியல. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் MBAவோ BBAவையோ நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலை. அவங்களோட அடிப்படை தகுதியை அவங்க வந்து இன்னும் வளர்த்துக்கணும். ஏன்னா படிப்புங்கிறது வேற, நடைமுறை கல்விங்கிறது வேற. ஒரு செக் ஃபில் பண்ண கற்றுக்கணும், ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை ஃபில் பண்ண தெரியணும், ஒரு ஃப்ளைட் டிக்கெட். இதுக்கும் ஏழ்மைக்கும் எதுக்கு எந்த வித சம்பந்தமுமே இல்லை. எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் வந்துருச்சு, எல்லாருமே இன்னைக்கு மொபைல் வச்சிருக்கோம். ஆனா அவங்க நடைமுறை வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை? அன்பு சகோதரிகளே சில பேர் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சது மாதிரியே இருக்கும். ஆனா உண்மையிலே நம்ம இன்னும் பல விஷயங்கள் தெரியாம இருக்கும். நமக்கு என்ன அடிப்படை தேவையோ அது தெரியாம இருக்கும். அதனால இன்னைக்கு நான் சொல்றதே என்ன, இதுல என்ன 90% பேர் கூட தெரிஞ்சுக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு தெரியலனா கூட தெரிஞ்சுக்கங்க. எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகும்போது நீங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சு அவங்க பாக்குறது இல்லை. நீங்க போகும்போது எவ்வளவு போல்டா வர்றீங்க, சார் வந்துருக்கு சார், என்னங்க சம்பளம் வேணும், நீங்களா ஏதாவது கொடுங்க சார் அப்படின்னாலே உங்களோட குவாலிட்டி எங்க அடிபட்டு போயிருக்கு. சார் எனக்கு ஒரு 30,000 வேணும் சார் எனக்கு ஒரு 50,000 வேணும் சார், அப்பதான் சார் பண்ண முடியும். என்ன உங்களோட படிப்போட வேல்யூ உங்களுக்கு தெரியல. இவங்களாவே அவங்கள தான் குறைச்சி மதிப்பு போட்டுக்கிறாங்க. அதனால நான் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களை நீங்க குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்க குவாலிட்டி தெரியலனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த இங்கிலீஷ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நானும் படிச்சிருக்கேன், எனக்கு எழுத தெரியும், எல்லாம் தெரியும், படிக்க தெரியும், இங்கிலீஷ்ல பேச தெரியாது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ நீங்க நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையே இருக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மாசத்துல நம்ம அதை கத்துக்க போகிறோம். அதுவே கத்துக்கலனாலும் அங்கே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம MBA முடிச்சுட்டு நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அது ஒரு இன்டர்வியூ காம்படிஷன்ல போய் நம்ம போய் எங்க இன்டர்வியூக்கு போறதுக்கு தயங்குறோம். அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நான் சொல்றேன், நான்லாம் போறேன். இப்போ நான் போயிட்டு ரொம்ப போய் முன்னாடி எல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ எல்லாம் போனேன்னா நயன்தாரா வந்தேன், நீ தானே நயன்தாரா, எனக்கு என்ன ரைட்டு வாங்க, ஓகே வணக்கம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தா அவ்வளவுதான். அவங்களும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அஜித் சார் சொன்னாரு, இப்போ நீ அவன வாழ்க்கை இவன வாழ்க்கைன்னு இருக்கு, நீ எப்போ வாழ போறன்னாருல. இதெல்லாம் வந்து யதார்த்த லைஃப். அதனால நீங்க உங்களை பத்தி ஒரு தாழ்மனப்பான்மை விட்டுட்டு உங்களை பத்திய உயர்ந்த உள்ளத்துக்கு வாங்க. நல்ல அடிப்படை நம்மளோட அந்த பூஸ்டர் கார்டு போடுறோம் இல்லையா செல்லுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ என்ன தெரியும் சார், டிரைவர் தான் டிரைவிங் கற்றுக்கணும் இல்லை. பக்கத்தில் ஏதாவது டிராக்டர் இருக்கா, பக்கத்தில் யாராவது கார் இருக்காங்களா, அவங்களோட 4 நாளைக்கு ஏறிப்போங்க, டிரைவிங் கற்றுங்க. டிரைவிங் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு வந்து நம்ம கார் வாங்கணுங்கிற எண்ணத்துக்கே வரும்.
நான் என்ன டிரைவர் தொழிலா பண்ண போறேன், நான் டிரைவிங் கத்துக்கிறதுக்கு, நான் என்ன பேங்க்ல போய் நான் போய் பணம் போட போறேன், என்கிட்ட பணம் இல்லை, நான் எதுக்கு போய் பேங்க்கு போய் பில் பண்ண கத்துக்கணும், நான் எங்க ட்ரெயின்லயா போறேன், நான் எதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட போறோம், நான் எப்ப பிளைட்ல போறேன், நான் ஏன் போய் பிளைட் டிக்கெட் பார்க்கணும் அப்படின்னு இல்லாம, இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு வாழவே முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரியான கட்டமைப்புகள் தான் நம்மளை சுத்தி உருவாகிட்டு இருக்கு. நீங்க ஒரு வேலைக்கு போகணும்னாலும் நீங்க உங்களை இப்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டாலும் இன்னும் வருங்காலங்கள் இன்னொரு 10 வருஷத்துல எல்லாம் இப்போ குறைந்தபட்சம் ஒரு 10-20 ஹெலிகாப்டர் இருக்கும் தஞ்சாவூர். எல்லாமே தனி விமானத்துல போற லெவலுக்கு வளர்ச்சி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கல்லூரியோட தன்மை வேற. இப்ப இதே கல்லூரியை பாக்குறேன், இது ஒரு சென்னை போன்ற பெருநகர்ல இருக்கிறது மாதிரியான என்ட்ரன்ஸ் உள்ள வந்து பாக்குறேன். அவ்வளோ இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வளர்ந்துருக்கு. அதனால அன்பு சகோதரர்களே, நீங்க எல்லாரும் உங்களை பத்தின ஒரு தாழ்மனப்பான்மையை விட்டுட்டு நல்லா போங்க, நல்லா பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க, ஃப்ரீயா பழகுங்க, உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிங்க. பூஸ்டப் கார்டு மாதிரி உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாத கூட தெரிஞ்சுக்கிங்க, தப்பு இல்லை. நம்ம செல்ல போய் எதையோ பார்க்குறோம், அதுக்கெல்லாம் டைம் செலுத்துறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில என்ன தேவை. இப்ப சில பேருக்கு நான் இப்ப கண் கூட பாக்குறேன், இப்ப இன்டர்வியூக்கெல்லாம் வர்றாங்க, நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, இன்னும் நான் அங்க அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேங்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியல அவங்க ப்ராப்பரா. என்னன்னா இந்த ஐடி ஃபீல்ட்ல இருந்து வர்றேங்கிறாங்க, சார் அது வேற சிஸ்டம், இது வேற சிஸ்டம்ங்கிறாங்க. நடைமுறையில அந்த அந்த அவங்க தடுமாறும் போதே தெரிஞ்சிடும், சார் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரிலாம் இல்லாம எங்கெங்க எல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க உங்களை வளர்த்துக்கங்க. எங்களை போன்ற ஆண்டுகளும் நான் எங்க அப்பா சரியில்லைன்னு இருந்தேன்னா என்னோட 15வது வயசுல எங்க அப்பா இறந்துடுறாரு. எங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன்னு வைங்க, நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்க முடியாது. நான் பிறந்தது ஒரு மிகப்பெரிய இருக்கிறதையே கிராமம், அதுதான். அந்த கிராமத்துல எங்க அப்பா சரியில்லை, எங்க ஊரு சரியில்லை, என்னோட உறவினர்கள் யாரும் ஹெல்ப் பண்ணல, என்னோட வாத்தியார் சொல்லி கொடுக்கல, இந்த காலேஜ்ல இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நடைமுறை லைஃபுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களோட மனநிலை தான். நீங்க உங்களை தகுதியை வளர்த்துக்கங்க. 100 ரூபாய்க்கும் சட்டை இருக்கு, 10,000 ரூபாய்க்கும் சட்டை இருக்கு. நம்ம போடுற சட்டையை நீட்டா போட்டுட்டு நமக்கு ராஜா, அவ்வளவுதான். யாரும் என்ன பண்ணிருக்கோம், இதுல வந்து நம்ம நமக்கு அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான், இவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு இல்லை. நீட்டா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம தான். வேற இதுல ஒன்றும் யார் அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. அது அவனுக்கு செட் ஆகும், நமக்கு செட் ஆகுமானா நமக்கு என்ன செட் ஆகுமோ அதை பண்ணுங்க. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. Thank you, sir, for your inspiring words. Your words makes this gathering alive.